ஹே டூட், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே நயகரா ஃபால்ஸில் தான். பட் ஆனால் இது வந்துட்டு இன்னொரு நாள், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நாள் தான். ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நயகரா லாட்ஜ் அண்ட் சூட்ஸ் அப்படின்ற ஒரு பிளேஸில் வந்து ஆக்சுவலாக வந்துட்டு ஸ்டே பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு $60 தான் ஆகும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மோட்டல் மாதிரி தான். பட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு குவீன் சைஸ் பெட்டு 2 இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா $60 வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ப்ரைஸ் வந்து இருக்கும். அஃபோர்டபுளான ப்ரைஸில் உங்களுக்கு வந்துட்டு நயகரா பக்கத்துலேயே வந்துட்டு ரூம் ஸ்டே தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பெஸ்ட்டான பிளேஸ் தான். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சென்ட் கேத்ரின்ஸ் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அது இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் தான், ஒரு 15-16 கிலோமீட்டர் தான் வரும். அது இல்லாமல் இங்கேருந்து நயகரா ஃபால்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பிளேஸ் இருக்குது நயகரா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கீழே மேலே ரூம்லாம் இருக்கும். நீங்கள் ஒரு பெருசாக காஸ்ட்லியஸான ஹோட்டலில் தங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு டீசெண்டான பிளேஸில் வந்து தங்கலாம். உள்ளே வந்து உங்களுக்கு வைஃபை ஃப்ரீயாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி எல்லாமே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் ரூம் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம ரூம் வந்துட்டு 207. ஸோ இது எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வழி இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கும். அதுவும் இல்லாமல் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீ. கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு சில இடத்துலாம் பார்த்தீங்கன்னா $7க்கு ஒரு 3 பேருக்கு பிரேக்ஃபாஸ்ட் தருவாங்க. ஸோ ரூம் ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 குவீன் சைஸ் பெட் இருக்குது. அது இல்லாமல் வந்துட்டு உங்களுக்கு ஏசி, ஹீட்டர் எல்லாமே இங்கேயே இருக்கும். அண்ட் முக்கியமான வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரிட்ஜு, அவன்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் வெளியே ஃபுட்டு வாங்கிட்டு வந்தாலுமே வந்துட்டு இங்கே வந்துட்டு நீங்கள் சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அண்ட் ரெஸ்ட் ரூம், ஸோ டீசெண்டான ஒரு வாஷ்ரூம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க இடம். இதுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி தான் வந்துட்டு $60-70 வித் டேக்ஸோடு ஆகும். அண்ட் ஒரு சின்ன பாத் டப். ஸோ சின்னதாக நீங்கள் வந்துட்டு ஒரு நயகராவுக்கு ஒரு ஸ்மால் ட்ரிப் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்டுக்கான வந்துட்டு இது ஒரு நல்ல ஏரியாவாக இருக்கும். நீங்கள் சும்மா வந்துட்டு இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து நீங்கள் நயகரா ஃபால்ஸ் போயிட்டு நைட்டு வந்து ஸ்டே பண்ணிவிட்டு நீங்கள் ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் நிறைய பிளேசஸ்லாம் வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்துட்டு நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிற இன்றைக்கான பிளேஸ். இதுக்கு காஸ்ட்லியஸ்ட்டாக வந்துட்டு ஹில்டன் ஹோட்டல் இல்லை வந்துட்டு இங்கே இருக்கிற வந்து காஸ்ட்லியஸ்ட் ஹோட்டல் தங்குறதை விட இந்த மாதிரி ஒரு இடத்துல தங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும். ஒரு மிஞ்சி போனால் வந்து ஒரு $60 ஒரு $70 தான் ஆகும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு அவுட்டோர் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு அந்த பேக்கேஜில், அதாவது அந்த $60-70 வந்துட்டு இன்க்ளூசிவ் தான். முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பார்க்கிங் வந்துட்டு ஃப்ரீ. அதாவது இந்த மாதிரி ஒரு மோட்டல் அந்த மாதிரி எடுத்திங்கன்னா பார்க்கிங் வந்து ஃப்ரீயாக இருக்கும். இல்லைன்னா ஒரு சில இடத்துல வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பார்க்கிங்க்கு வந்து காசு போடுவாங்க. ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் ஒரு $150 அதாவது நீங்கள் ரூம் புக் பண்ணுற காஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு $150 ஆகும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு பார்க்கிங் வந்துட்டு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் தான் இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு உங்களுக்கு காஃபி இருக்கும், காஃபி மிஷின், அதுக்கப்புறம் வந்துட்டு சீரியல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் ப்ரெட் டோஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுதான் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட். இது வந்து போர்க் சாசேஜ், ஸ்க்ராம்பிள்ட் எக் அண்ட் பொட்டேட்டோ பைட்ஸ். இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு இன்க்ளூடட். அண்ட் இது வந்து டோனட்ஸ் அண்ட் ப்ரெட் எடுத்து இங்கே டோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு சாப்பிட்லாம். ஸோ பட்டர் அண்ட் ஸ்ட்ராபெரி ஃப்ரைஸஸ், கட்லரிஸ் எல்லாமே இருக்கும். Scrambled egg இருக்கும் and pork bites with butter and ketchup.
இதுக்கு டெய்லியே கலாய்க்கிறது விட்டு. ஸோ இங்கே வந்துட்டு கிரான்பெரி இருக்குது, ஆப்பிள் ஜூஸ் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது. ஆரஞ்சு ரெண்டுமே ஆரஞ்சு தான். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கலாம். ஸ்மால் போதும். என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா காஃபி மிஷின். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு சீஸ் அண்ட் இது பட்டர், ஆரஞ்ச் ஜூஸ், பொட்டேட்டோ ஃப்ரைஸ், போர்க்கு அண்ட் ஸ்க்ராம்பிள்ட் எக் அண்ட் இது வந்து சாஸ். ஸோ போர்க் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். சிக்கன் மாதிரி தான் இருக்குது, ஆனால் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஈஸியாக போர்க்குன்றதை வந்து கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஆரஞ்ச் ஜூஸ். ஆரஞ்ச் ஜூஸ் வந்து கொஞ்சம் கசப்பாக இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து கிரான்பெரி இல்லை வந்துட்டு காஃபியே குடிச்சிக்கலாம். நம்ம ஊர் காலங்கள்லாம் செட் ஆகுமான்னு தெரியல. டேஸ்ட் பண்ணுறதுக்கு ஓகே. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா டோனட். உள்ளே வந்து பட்டர் மிக்ஸ் பண்ணலாம், இல்லை சீஸ் மிக்ஸ் பண்ணி ஏதாவது பண்ணுறது இது பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அண்ட் ஸ்க்ராம்பிள்ட் எக். ஸோ இதுதான் வந்துட்டு ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட். ஸோ ஆக்சுவலாக அது பார்த்திங்கன்னா இதுதான் அந்த ஃபால்ஸ் போகிற ரூட்டு. ஃபால்ஸ் வந்து அங்கே இருக்குது, அந்த லாஸ்ட்டில் இங்கேருந்து தெரியாது. பட் ஆனால் வந்துட்டு நான் கிட்டே போய் காட்டுறேன். பட் இதுதான் வந்துட்டு ஆக்சுவலாக ரூட்டு. இங்கேருந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு 31 மினிட்ஸ் காட்டுது அந்த ஃபால்ஸுக்கு நடந்து போகிறதுக்கு. இப்போவே ஆல்ரெடி வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் தான் நடந்துருப்போம். அதுக்கே வந்துட்டு கிணறால் குளிருன்னு வானுங்க. ஆனால் வேர்த்து உழுவுது, மூச்சு தள்ளுது. அப்படியே 5 நிமிஷம் நடந்ததுக்கே ரொம்ப ரொம்ப வெக்கையாக இருக்குது. நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது 5 நிமிஷம் நடந்ததுக்கே எப்படின்னா இன்னும் 25 நிமிஷம் நடக்கணும். எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். எங்களுக்கும் ஆக்சுவலாக வந்து இது ஒரு சில பேர் என்ன சொன்னாங்கன்னா இது வந்து ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் அங்கே வந்து ஒரு 2-3 பேர் போகிறாங்க. ஸோ அதை நம்பி நாங்களும் வந்து இங்கே அப்படியே நடந்து வந்திருக்கோம். சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாங்களும் வந்து வீடியோவில் தான் பார்த்துருக்கோம். எங்களுக்கும் வந்து ஆக்சுவலாக தெரியாது. ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத வந்துட்டு நேரில் போய் பார்த்துட்டு போடுறேன். மழை வருதா? மழை வர ஆரம்பிச்சிச்சிங்க. கேலி முடிஞ்சிச்சு. பார்க்கலாம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் தான் நம்ம வந்துட்டு நடந்து போயிட்டுருக்கோம். இப்படியே இந்த ஆறு ஓடுது இல்லைங்களா, அப்படியே நடந்து அப்படியே அதுக்கேற்ற மாதிரி போகணும். செம்மையாக வழுக்குது. இங்கே என்னென்ன இருக்கும் அப்படின்றது தெரியல. பட் அட்வென்ச்சரஸாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இவ்வளோ தூரம் நடந்து போகிறதுக்கு அந்த ஃபால்ஸ் ஒர்த்தா அப்படின்றத நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஒர்த்தா இல்லைன்னா என்னை மன்னிச்சிருங்க. ஆனால் இந்த வீடியோலேயே நான் சொல்லிடுவேன் ஒர்த்தா இல்லையா அப்படின்றது. நீங்கள் வீடியோவை பார்த்துட்டு வரணுமா வேணாமான்றதை டிசைட் பண்ணிக்கோங்க. Quit my job, cash in for a ticket. I'm going on a trip and I don't plan to visit. I'm gonna stay there till I feel like I'm winning all. And this ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஃபால்ஸுக்கு வந்தாச்சு. ட்ரெக்கிங் மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 நிமிஷம் இருக்குது. இதெல்லாம் ஃபுல்லாக வந்துட்டு அந்த ஓட தண்ணி தான். இந்த சத்தத்தை கேட்டு தான் அங்கேருந்து வந்தோம். ஆனால் இதை விட வேறு ஒரு ஃபால்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஆனால் அது வந்து எங்களுக்கு தெரியல. ஸோ நாங்கள் வந்ததில் இந்த ஃபால்ஸ் தான். பட் இங்கே குளிக்கலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து சென்ட் கேத்தரின்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா, டிக்யூ அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த ஃபால்ஸ் வரும். இங்கேருந்து இன்னொரு ஃபால்ஸும் இருக்குது. அது வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக இதுதான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சென்ட் கேத்தரின்ஸ், அதாவது டிக்யூ ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு மேலே ஒரு ஃபால்ஸ் இருக்குது. அந்த ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையல்லேருந்து அப்படியே மேலே ஏறி போனீங்கன்னா இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் நடக்கணும். ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிட்டத்தட்ட 30 மினிட்ஸ் ஆச்சு.
அங்கேருந்து நடந்து வரத்துக்கு மெயின் ரோட்லேருந்து. ஸோ இந்த ஃபால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா சென்ட் கேத்ரின்ஸ், அதாவது நயகரா பக்கத்தில் இருக்குது. ஸோ மேபி நீங்கள் வந்துட்டு இங்கே வரீங்க அப்படின்னா, நயகரா பக்கத்தில் வரீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ஃபால்ஸ் இருக்குது. இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லலாம். டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் காலையிலே சீக்கிரமாக வந்தீங்கன்னா இதுக்கு மேலேயும் வந்துட்டு போனீங்கன்னா இன்னொரு ஃபால்ஸ், அங்கே வந்து நீங்கள் ஃபால்ஸுக்கு பிஹைண்டில் போயிட்டு நிற்கலாம் அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு கெனடியன் சொன்னார். பட் ஆனால் வந்து நம்மளுக்கும் தெரியல. ஸோ இந்த ஃபால்ஸ் வரதுக்கே 30 minutes ஆச்சு. மேபி லைக் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். மேப்பில் போட்டிங்கன்னா DECEW இல்லைனா வந்துட்டு சென்ட் கேத்ரின்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா நயகரா பக்கத்தில் இந்த ஃபால்ஸ் இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. See you on other video.